இன்னைக்கு வந்து 8th மந்த் ஹாஸ்பிட்டல் செக்கப் இருந்தது. எனக்கு வந்து எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் வீட்ல என்ன வேலை செய்யாம இருந்தாலும் சமைக்காம மட்டும் இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு சுடுகஞ்சி ஊறுகாய் வச்சாவது சாப்பிட்டுருவோம். பட் நேத்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா முடியல. ரொம்ப கை கால் வலி, முதுகு வலி என்னை வச்சு செஞ்சிருச்சு. சரியா தூக்கமும் இல்லை. அதனால ஹஸ்பண்ட் காலையில எந்திரிச்சு ரிஸ்க் எடுக்காதன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா தான் செக்கப் போயிருந்தோம். ஒரு மந்த்துக்கு எத்தனை தடவை தான் செக்கப் போவேன்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மந்த்லி ஒன்ஸ் ஜிஹெச், மந்த்லி ஒன்ஸ் பிரைவேட் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இனிமே ஜிஹெச் போறதா இல்ல, இங்க மட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு இருக்கோம். செக்கப்ல வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அதனால அடுத்த growth ஸ்கேன் 37 வீக்ஸ்ல எடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பேபியுமே பாத்தீங்கன்னா ஹெட் டவுன் பொசிஷன்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கை வச்சு பார்த்து செக் பண்ணியே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு நிம்மதி. வர வழியில ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு ஹாப்பியா வீட்டுக்கு வந்தாச்சு. நான் பிரெக்னன்சில எவ்வளவு வெயிட் கெயின் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா 47 இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா 62 இருக்கேன். அண்ட் ஹார்ட் பீட்மே எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டீங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா 146 இருந்துச்சு.